ஹல்லேலூயா. முழந்தால் படிடுவோம். உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் ஆராதிக்கின்ற நம்மிடம் எல்லா தடைகளையும் வெல்கிற ஆண்டவர், இறப்பை வென்றவர், சாவை வென்றவர், நோயை வென்றவர், இயற்கை சூழல்களை அதன் சக்திகளை வென்றவர், சட்ட திட்டங்களை வென்றவர், உடனிருக்க நற்கருணை வடிவில் கடந்து வரப்போகிறார். நம்முடைய எல்லா ஜெப வேண்டுதல்களையும் தேரிக்கோ ஜெபத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். 7 நாள் நம்பிக்கையோடு அவர்கள் பயணித்த பொழுது ஆண்டவரே அந்த வல்லமையை அவர்களுக்கு அந்த மதிலை இடிக்க வழி செய்தார். அவரே துணை நின்றார், அவரே முன் நின்றார். நம்முடைய வாழ்வில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவரது பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து அவரது உடனிருப்புக்காக தாகத்தோடு நாம் பாடி ஜெபிப்போம். உம்மை ஆராதனை செய்கிறேன். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறேன். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசனா, 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 அல்லேலூயா ஓசனா. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போமா? மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர் இதோ நம் முன்பாக வீற்றிருக்கிறார். தந்தையினுடைய விருப்பத்திற்கேற்ப உலகத்திற்கு கடந்து வந்து தந்தையின் திருவுளத்தை மட்டும் நிறைவேற்றி நம்முடைய பாவங்களுக்கு கடுவாயாக உயிரை கொடுத்து இதோ விண்ணேற்றம் அடைந்து பாதாளம் வரை சென்று அங்கிருந்து நம்மை விண்ணேற்றம் அடைந்து இன்று விண்ணக மன்னகத்திற்கெல்லாம் இதோ எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை தாங்கியவராக, உயிருள்ளவராக, இதோ உடனிருப்பவராக, நற்கருணை வாயிலாக நம்மோடு பயணிக்கிறவராக, இதோ நம் இதயங்களில் வாசம் செய்கிறவராக நம் முன்பாக விற்றிருக்கிற இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உயிரற்றவர்களில் அல்ல, இறந்தவற்றில் அல்ல எங்களது நம்பிக்கை, உயிருள்ள உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எங்கள் வாழ்வில் உயிரற்ற நிலைகளை எல்லாம், எங்கள் வாழ்வில் வறட்சியான வறண்ட நிமிடங்களை எல்லாம், உறவுகளில் உள்ள காயங்களை எல்லாம் இதோ உமது பிரசன்னத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி உயிருள்ள ஆண்டவருக்கு நம்மை பலியாக அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறேன். பாதாளம் வென்றவரே,
செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கின்றேன். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். கரமுயர்த்தி விண்ணகவாசிகளோடு சேர்ந்து அல்லேலூயா ஓசனா, 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 அல்லேலூயா ஓசனா. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போமா? இதோ மனிதனாக பிறந்த இயேசு பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல் ஒருவராக இருந்தார். சாத்தானை வென்றவர், சாத்தானை வெல்ல வேண்டி எப்படி என்பதை கற்றுக் கொடுத்தவர். இதோ கட்டுக்களை எல்லாம், காயங்களை எல்லாம் சரியாக்கினவர். இதோ உயிருள்ள ஆண்டவர் இயேசுவே, பாவத்திற்கு நாங்கள் அடிமையாக வாழாமல், சாத்தானின் சூழ்ச்சிகளுக்கு அடிமையாக இராமல், உம்மீதுள்ள நம்பிக்கையில் வளர, உம்மை சிக்கன பிடித்து கொள்ள, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, உம்மில் ஒரு புது வாழ்வு பெற்ற பிள்ளைகளாக, எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாமல் உம்மை சிக்கன பிடித்தவர்களாக, உமது உடனிருப்பை உணர்ந்த பிள்ளைகளாக வாழ வரம் தாரும் என்று சொல்லி நம்முடைய கவலைகளை, ஏக்கங்களை, உடல் உள்ள ஆன்ம காயங்களை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரில் நம்பிக்கை வைப்போம். காண்பவற்றை அல்ல, இதோ காணாதவைவற்றில் நம்பிக்கை வைப்போம். நம் சந்திக்கின்ற பிரச்சனைகளில் அல்ல, இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக பாடி ஜெபிப்போம். சாத்தானை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். கட்டுகள் முறித்தவரே, கட்டுகள் முறித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறேன். சாத்தானை வென்றவரே, சாத்தானை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறேன். கட்டுகள் முறித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறேன். கரமுயர்த்தி விண்ணகவாசிகளோடு சேர்ந்து குரல் எழுப்பி அல்லேலூயா ஓசனா, 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 அல்லேலூயா ஓசனா. கரமுயர்த்தி நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா ஓசனா. இந்த நாள் முழுவதையும் அர்ப்பணித்து அல்லேலூயா ஓசனா. நம் ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் அர்ப்பணிப்போம். அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா ஓசனா, நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொண்டு அல்லேலூயா ஓசனா,
மௌனமாக நம்மை முழுமையாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிப்போம். நம் ஜெப வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அர்ப்பணித்து என்றும் அவருக்கு சாட்சியமாக அவரை மட்டும் பின்தொடர வரம் கேட்போம். நம்மை தேடி வருகிற ஆண்டவரை என்றும் பின்தொடர்ந்து வாழ வரம் கேட்டு இந்த எரிக்கோ ஜெபத்திலே இந்த ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கிற பொழுது நம்மை முழுமையாக அர்ப்பணித்து புனிதர்களைப் போல, அன்னை மரியாவைப் போல இயேசுவை பின்பற்ற வரம் கேட்டு அனைவரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வே நம்புகிறேன். ஆமீன். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இறையன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு என்னும் புண்ணியங்களில் வளர வரம் கேட்டு அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். துயரின் மறை உண்மைகள். முதலாவது மறை உண்மையிலே இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானிக்கிற பொழுது இயேசுவின் இரத்தத்தால் நம்முடைய நோய் நொடிகள் எல்லாம் தூய்மையாக்கப்பட ஜெபிக்கிறோம். எல்லா நோய் நொடிகளையும் ஒப்புக் கொடுப்போம். இயேசு இரத்தம் சிந்தியது நம்மை மீட்பதற்காக, நமக்கு உடல் உள்ள ஆன்ம நலனை தருவதற்காக, விடுதலை தருவதற்காக. எல்லா நோயாளிகளையும் இறை திருவுளத்திற்கு அர்ப்பணித்து அவர்கள் நோய்கள் நீங்க நம்பிக்கையோடு இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். முதல் பாதியை பெண்கள் சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்துவோம். எல்லா நோயாளிகளையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுத்து உடல்நலத்திற்காக அன்னையின் பரிந்துரையிலே பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. துயரின் இரண்டாவது மறையுண்மை, இயேசு கற்றூனில் கட்டுண்டு அடிபட்டதை தியானிப்போமாக. இந்த 10 மணியிலே என்னதான் நம் வாழ்வில் சோதனைகளும் பிரச்சனைகளையும் வந்தாலும் இயேசுவை விட்டு விலகி செல்லாமல் அவரது உடனிருப்பை என்றும் உணர்ந்து வாழ புனிதர்களைப் போல, நம் மூதாதையர்களைப் போல நம்பிக்கை வாழ்வில் வளர வரம் கேட்போம். என்ன பிரச்சனை வந்தாலும், சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும், யார் நம்மை கைவிட்டாலும், எவ்வளவு மதிப்புக்குரிய ஒன்றை நாம் இழந்தாலும், இதோ இயேசுவை மட்டும் இழக்காமல் அவரது உடனிருப்பை, அவரது பிரசன்னத்தில் நம்பிக்கையில் வளர வரம் கேட்டு இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்துவோம். நம் நம்பிக்கை வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எல்லா நிலைகளிலும் இயேசுவை பின்பற்ற வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. துயரின் மூன்றாவது மறையுண்மை, இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டப்பட்டதை தியானிக்கிற பொழுது நம் குடும்பத்தில் உள்ள எல்லா கருத்துக்களையும் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக வேலை வாய்ப்பில் இருக்கிறவர்கள், பயணத்தில் இருக்கிறவர்கள், படித்து கொண்டு இருக்கிறவர்கள், இந்த நாட்களிலே நம் குடும்பங்களில் நடக்கின்ற நல்ல நிகழ்வுகள், நம் சந்திக்கின்ற நபர்கள், கடன் தொல்லைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், இப்படி குடும்ப உறவில், குடும்ப வாழ்வில் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இந்த 10 மணியிலே நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கணவன் மனைவி உறவு முறையில் உள்ள எல்லா காயங்களையும் ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். குடும்ப ஜெபம் ஒன்று சேர்ந்து சொல்லவும், திருப்பலிக்கு ஒன்று சேர்ந்து குடும்பத்தோடு கடந்து செல்ல, ஒப்புருவ அருட்சாதனம் பெற, குடும்பத்தில் அனைவரும் பெற வரம் கேட்டு, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இறை வார்த்தைக்கு ஏற்ப இறை திருவுளத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொரு முடிவுகளும் இறை திருவுளத்திற்கேற்ப குடும்பத்தில் எடுக்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். குழந்தைகள் நம்பிக்கையில் வளர, ஞானத்தில் வளர, இறை பக்தியில் வளர, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இளையோர் இறை திருவுளத்திற்கு ஏற்ப தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க, என்றும் இயேசுவுக்கு சாட்சியமான வாழ்க்கை வாழ, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம் குடும்பங்களில் நடக்கின்ற திருமண தயாரிப்புகள், இந்த நாட்களில் நடக்கின்ற நல்ல நிகழ்வுகள், திருமணங்கள், அதற்கான சூழல்கள் அனைத்தையும் ஒப்புக்கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இளம் தம்பதியர்கள் அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை, குழந்தை செல்வதற்கான அவருடைய ஜபங்கள், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம் குடும்பங்களில் உள்ள முதியவர்கள், பெற்றோர்கள், நமக்கு விசுவாசத்தை ஊற்றி வளர்த்தவர்கள், இயலாத நிலையில் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரையும் ஒப்புக்கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம் பணி செய்கின்ற இடங்களில் சந்திக்கின்ற நபர்கள், அவர்களுடைய ஜப கருத்துக்கள், அவருடைய விசுவாச வாழ்வில் இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையில் அவர்கள் வளர வரம் கேட்டு, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம்மிடம் ஜப உதவி கேட்ட ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். நம் குடும்பத்தை, குடும்ப உறவுகளை, நிகழ்வுகளை, நபர்கள் அனைத்தையும், சூழ்நிலைகளையும் ஒப்புக் கொடுப்போம். அன்னையின் பரிந்துரையை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. துயரின் நான்காவது மறையுண்மை, இயேசு சிலுவை சுமந்து கல்வாரி மலைக்கு சென்றதை தியானிக்கிற பொழுது, இங்கு இந்த அருளாலயத்தில் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், இதோ இதை சமூக ஊடகங்கள் வாயிலாக கேட்டு ஜெபிக்கிறவர்கள்,
ஒவ்வொருவருடைய ஜெப வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்து பரிந்துரையாக இந்த 10 மணியை மற்றுள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, இந்த உலகத்தில் மிகப்பெரிய பரிந்துரையாளர், தந்தையின் வலது பக்கத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறவர் நம் ஆண்டவர் இயேசு. இதோ தந்தையின் திருவுளத்திற்கு எல்லா ஜெப வேண்டுதல்களையும், குறிப்பாக வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பெண்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். மற்றுள்ளவர்களுக்காக பரிந்து பேசுகிற பெரிய ஒரு வரத்திற்காக ஜெபிப்போம். அன்னை மரியாள் இதோ அந்த குடும்பத்திற்காக கானாவூரிலே பரிந்து பேசுகிறார். இதோ நம்ம ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசுவராக இருக்கிறார். அன்னை மரியாளோடு இணைந்து இதோ நம்மை முழுமையாக ஜெப கருத்துக்களோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விண்ணகத்திற்கு கரமுயர்த்தி இயேசுவை நோக்கி நாம் பாடி ஜெபிப்போம். வாழ்க
மறையுண்மை, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் ஈந்ததை தியானிக்கிற பொழுது நம் குடும்பங்களிலும் இறந்து போன எல்லா நம்பிக்கையாளர்கள் ஆன்மாக்கள் இறைவனது திருவுள்ளத்தில், இறைவனது திருவடியில் இளைப்பாற வரம் கேட்போம். தூய்மை பெறும் நிலையில் இருக்கிற ஆன்மாக்களை, யாரும் நினையாத ஆன்மாக்கள், நமக்கு விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தவர்கள், இறந்து போன திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், அருட்கண்ணியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களையும் இறைவனது திருவுளத்திற்கு அர்ப்பணித்து நித்திய இளைப்பாற்றி அவர்கள் பெற்றல்ல. குறிப்பாக இந்த 10 மணியில் ஜெபிப்போம். முதல் பாதியை வலது பக்கம் உள்ளவர்கள் சொல்லி ஜெபிக்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். நம் குடும்பங்களில் இறந்து போனவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், ஆபத்து விபத்துகளில் இறந்தவர்கள், குழந்தையிலேயே இறந்து போனவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து ஆன்மீக இளைப்பாற்றிக்காக பாடி ஜெபிப்போம்.
வாழ்க மரியே வாழ்க 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 மரியே. முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் இத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழறைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே பாதக்காணிக்கையாக வைக்க உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். ஆமீன். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். நிலையான இலைப்பாறுதலை ஆண்டவரை இறந்தோருக்கு அளித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைப்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமீன். Praise the Lord. ஹalleluya. ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இந்த எரிக்கோ ஜெபத்திலே ஒரே ஒரு இறைவார்த்தை மட்டும் நாம் தியானிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவரே அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்ன சொல்ல முடியாது. 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, கவனிக்கணும். முதல்ல, தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படலைன்னா என்ன சொல்லுவாங்களாம்? இன்னும் அந்த வர வார்த்தை நீங்கள் எடுக்கலை. 1 கொரிந்தியர் 12:3 எல்லாரும் எடுங்களேன். பேனா எடுத்து அடிக்கோடிடுங்க. அதை அந்த பகுதியை கொஞ்சம் கவனித்து மீண்டும் ஒரு முறை மனசுக்குள்ளே வாசித்து பாருங்களேன். தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படாதவர்கள் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று எளிதாக சொல்லிவிடுவார்களாம். ஆனால் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களால் மட்டும்தான் இயேசு ஆண்டவர் இல்ல, இயேசுவே ஆண்டவர் என ஏற்றுக்கொள்ள முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இதனுடைய பின்பலமாக இதனை பற்றி சொல்லும் பொழுது சொல்றது, அந்த காலத்தில் ஆதி திருச்சபையிலே இயேசுவை ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் நிறைய ஆசீர்வாதங்களை தருவதாக மன்னர்களும் அந்தந்த நாட்டு இடங்களிலே இருந்தவர்களும் வாக்குறுதி கொடுத்தார்கள், அரசர்கள் எல்லாம். அப்பொழுது பல நபர்கள் இயேசுவை சபிக்கப்பட்டவர்னு சொன்னால் வீடு கிடைக்கும், சுகம், சொத்துகள் கிடைக்கும், மனைவி பிள்ளைகள் கிடைப்பார்கள், வாழ்நாளில் வாழலாம் என்று நினைத்து உயிர் மீது ஆசை கொண்டு இயேசு சபிக்கப்பட்டவர் தான் என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆனால் உண்மையில் இயேசு ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற பிள்ளை என்ன நடந்தாலும் இயேசுவே ஆண்டவர், என் உயிரே போனாலும் இயேசுவை நான் விட மாட்டேன் என்று இயேசுவில் நம்பிக்கை வைத்தவர்கள் உயிர் மீது ஆசைப்படாமல் நம்பிக்கை என்னும் உயிரை மனதில் வைத்துக்கொண்டு
இந்த உடல் மட்டுமல்ல, இந்த உடல் அழிந்தாலும் என் உடலை உயிர்த்தெழச் செய்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நம்பியவர்கள் இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிட்டு இறுதியில் அவர்கள் உயிர் நீந்தும் வரை, அவரை விட்டு அவர் அந்த நபர்களை விட்டு பிரியும் வேளையிலும் இரத்தத்தை சிந்தி கொண்டு உடலை எரித்த பொழுது அல்லது சிங்க குட்டிகளுக்கு இட்டு கொடுத்த பொழுது எந்த நிலையிலும் இயேசுவை உதறி தள்ளாமல் விசுவாசத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிட்டார். அவர்கள் யார் என்றால் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் அன்புக்குரியவர்களே, எந்த நிலையிலும் இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிடணும். நமக்கு தெரிந்த ஒரு இறை வார்த்தை ரோமையர் 10:9, இயேசு ஆண்டவர் என வாயாறு அறிக்கையிட்டு, இயேசு ஆண்டவர் என வாயாறு அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என உள்ளூர நம்புகிற பொழுது மீட்பு. ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற பொழுதுதான் இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிட முடியும். இறந்த அவரை இறைவன் உயிர்த்தெழச் செய்தார் உள்ளத்தில் நம்ப முடியும். இதெல்லாம் ஒரே நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை வாழ்வில் வளர இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை என்பது ஏதோ ஜபங்களை மனப்பாடம் செய்வதில் அல்ல. இறைவார்த்தையை மனப்பாடம் செய்ததன் பேரில் நம்பிக்கை வளரணும் இல்லை. இயேசுவின் மீதுள்ள நட்புறவில், ஆவியானவரோடுள்ள உறவில் நாளுக்கு நாள் நாம் வளருகிற பொழுதுதான் விசுவாச வாழ்வில், நம்பிக்கை வாழ்வில் நாம் வளருகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் என் இயேசுவை பின் செல்வேன். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர் என என்றும் அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை உதறி தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போமா? இயேசுவை ஆண்டவர் என அறிக்கையிட நமக்கு வல்லமை தருகிறவர் ஆவியானவர். அந்த உன்னதத்தின் ஆவியால் நிரப்பப்பட இந்த நாள் முழுவதும் ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்பட ஒவ்வொரு இறைவார்த்தையை நம் இதயத்தை தொட தாகத்தோடு கரங்களை தட்டி நம் இந்த பாடலோடு இணைந்து பாடி ஜெபிக்கிற பொழுது அபிஷேகத்திற்காக, அருள் பொழிவிற்காக, ஆவியானவரால் புதுப்பிக்கப்படுவதற்காக தாகத்தோடு பாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி பாடுவோமா? என்றும் இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிட வரம் கேட்டு, எந்த நிலையிலும் ஆண்டவரை நம்மை விட்டுவிட மாட்டேன், என்ன எனக்கு கிடைத்தாலும் அவை அனைத்தையும் பவுலடிகளால் கூறுவது போல குப்பையாக நான் கருதுகிறேன். உம்மை இழந்தால் என் வாழ்வில் அனைத்தையும் இழப்பேன், உம்மை சொந்தமாக்கினால் அனைத்தும் எனக்கு சொந்தம் என்று உணர்ந்தவர்களாக பாடி ஜெபிப்போம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. தாகத்தோடு குரல் எழுப்பி, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. திருத்தூதர்கள் நிரப்பப்பட்டது போல, அண்டை மரியால் ஆட்கொள்ளப்பட்டது போல, இந்த உலகம் படைக்கப்பட்ட பொழுது ஆவியானவரால் அசைவாடியது போல எங்கள் உள்ளத்திலும் உடலிலும் ஆன்மாவிலும் ஓ பரிசுத்த ஆவியே நீர் அசைவாடும், ஆட்கொள்ளும், வழிநடத்தும். பெந்தெகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினே. பெந்தெகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் இந்த ஆவியார், தாங்க வேண்டும் இந்த ஆவியார். உன்னதத்தின் ஆவியை, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆவியானவருடைய கனிகளால், கொடைகளால், வரங்களால் நிரப்பப்பட்டு என்றும் சாட்சிய வாழ்வு வாழ ஆவியானவர் தூண்டுதலுக்கு ஏற்ப நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள, பாவத்திலிருந்து விடுதலை பெற, பரிசுத்த வாழ்வை சொந்தமாக்க வரம் கேட்டு
பாடுவோம். அயல் வழியில் துதிக்க வேண்டுமே, ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே, ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஓட்டும் அன்பு தெய்வமே, ஆவி ஓட்டும் அன்பு தெய்வமே, உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் அந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. கரம் உயர்த்துவோம். உலகமெங்கும் சாட்சி நாங்கள். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உன்னதத்தின் ஆவியால் நிரப்பப்பட, அபிஷேகத்தால் ஆட்கொள்ளப்பட, பரிசுத்த ஆவியை எங்களை நிரப்பும் என்று குரல் எழுப்பி துதித்து துதித்து ஜெபிப்போமா. அல்லேலூயா அலி 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 முழந்தால் படிடுவோம். நற்கருணை ஆசிருக்காக நாம் ஜெபிப்போம். கண்களில் வலிகளும் கண்ணீரும் ஓடு வந்த ஒரு நபரை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு சுகப்படுத்தியிருக்கிறார். கண்களில் கண் ஒழுங்காக துறக்க முடியல, கண்ணில் வலி, கண் ஒழுங்காக துறக்க முடியல, கண்ணில் வலியும் அடிக்கடி எப்பொழுதும் மூடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு நபருக்கு அந்த கண் வலியிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். நற்கருணை ஆசிருக்காக பாடி ஜெபிப்போம். புயரோவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மேட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்கள் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகும்.
அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. என்றும் என்றும் உமக்காராதனை. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மரியே